ஏன்டா சட்டசபையை லைவ்ல கொடுத்தோன்னு சொல்லி தாவேக்காரங்க எல்லாம் நொந்து கொள்கிற மாதிரி அற்புதமாக அங்கே இருக்கக்கூடியவர்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்சல்யூட்லி பிளாஸ்ட். கேட்ட கேள்விகளும் சரி. அந்த ட்ரெண்டை எடுத்த உடனே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாரு. ட்ரெண்டே செட் ஆயிடுச்சு. என்ன சொன்னார்? நேற்று ஏதோ பெருசாக கார் கொடுக்க போகிறோம், 234 பேருக்கு கார் கொடுக்க போகிறோம், 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம், 110 விதி. அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நோ பட்ஜெட்ரி அலோகேஷன் டு தட். எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி போனார் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின். திமுக எம்எல்ஏக்கள் யாரும் இந்த காரை வாங்க மாட்டாங்க, அது ஒரு தண்ட செலவு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அடித்தார். உடனே அப்படியே அவ்வளோதான், கொலாப்ஸ், என்டையர் ப்ரொபகண்டா கொலாப்ஸ். உடனே அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? இல்லை எங்கள் எம்பிக்கள் எங்கள் எம்எல்ஏக்களில் யாருக்கு கார் இருக்கோ அவங்களும் கார் வாங்க மாட்டாங்க, யாருக்கு கார் இல்லையோ அவங்க மட்டும்தான் கார் வாங்குவாங்க. இந்த 234 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் தான் கார் இல்லாமல் இருப்பாங்க. எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் எங்களுக்கு கார் வேண்டும், நாங்கள் ஆட்டோவில் வருகிறோம், நடந்து வருகிறோம்னு சொன்னவங்கலாம் எதில் வந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குது அப்படின்றது கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய மாற்றத்தையே ட்ரெண்டையே செட் ஆக்கி அப்படியே இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இறங்கி அடிக்கிறாங்க. தாங்க முடியல அவங்களால. என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்ணோம், ஜஸ்ட் லைக் தட் வந்து காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு உடனே அடுத்து கீழ்த்தரமாக பேசி கொண்டிருக்கிறார். அதையும் டோட்டலாக அண்ணன் எக்ஸ்போஸ் பண்ணார். சட்டப்பேரவையில் அவை முன்னவர் சபாநாயகர் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் இவங்க கரெக்டாக 15 நிமிஷம் 15 செகண்டு ரீல்ஸுக்கு பேசுகிறத மட்டும் எடுத்து பேசிட்டு, அது சபை குறிப்பிலிருந்து நீங்கினாலும் இவங்க எடுத்து ரீல்ஸாக போட்டுடுறாங்க. இது எப்படிங்க நியாயம் அப்படின்னாரு சபாநாயகர். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை கண்டிப்பாக வெளியில் யாரும் பேசக்கூடாது, இதுதான் சட்டசபை. இது தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இது கண்டிப்பாக சட்டப்பேரவையுடைய விதி மீறல், சட்டப்பேரவையுடைய மாண்பை குறைக்கக்கூடிய செயல். இது பற்றி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது. ஸோ அடுத்து இனிமே இது மாதிரி இவங்க போனாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் பாயும்.